ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து குடிச்சிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானியம் வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அண்ணி, எதுக்காக நீங்கள் வந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பைரவி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, உனக்கு தெரியாத பைரவி, இந்த அஞ்சலி வந்து கார்த்தியை வந்து ஏமாற்றிட்டு போனதை வந்து கார்த்தி வந்து பித்து பிடிச்ச மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து நைட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் போக சண்டையெல்லாம் வந்து போட்டுருக்கான். ஏதோ இலக்கியா கௌதம் வெளியே போயிருந்து பார்த்துருந்தாலும் வந்து அவனை வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்ததாக. இல்லைனா என்ன ஆயிருக்குமோன்ட்டு வந்து என் மனசுக்கே வந்து அப்படியே பதறுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ, இப்படி பண்ணியிருக்கான் நான் கார்த்திக், இந்த கார்த்திகை இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அவள் வந்து ஏமாற்றிட்டு போனால் இவனுக்குன்னா நான் வேறு யாருமே இல்லையா, அதான் நம்மளாம் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் வந்து வராங்க. அவங்கள பார்த்ததும் பார்த்திங்கன்னா அந்த பைரிக்கு வந்து சுருன்னு ஏறுதுங்க. ஏரணத்தில் பார்த்திங்கன்னா கார்த்தி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே வந்து இந்த இலக்கியாவும் கௌதம் தான். இவங்க 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி தான் வந்து கார்த்திக் இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா, நீ வாயை மூடு பைரவி, நீ தான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு விஷப்பாம்பை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து பால் ஊற்றி வளர்த்துருக்க, எல்லாம் அதனால தான் கார்த்தி வந்து குடிச்சிட்டு வந்திருக்கான். நீ தேவையில்லாத வந்து இலக்கியா கௌதம் மேலே வந்து பழியே போடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, நீ இவங்க வந்து எப்படியாவது வந்து கார்த்திகையில் வந்து அந்த அஞ்சலியை பற்றின உண்மையெல்லாம் வந்து சொல்லி அதை வந்து கார்த்தி வந்து நம்பினதுனால தானே இப்போ வந்து அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்புனதுனால தானே கார்த்தி வந்து இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மனசும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சிங்கப்பூரில் இருக்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்தியோட வாழ்க்கை அழியறதுக்கான முக்கிய காரணமே வந்து நீ தான், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சவளே நீ தான். நீ வந்து வக்காலத்து வாங்குறியா அந்த அஞ்சலிக்கு இப்போவுமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதை பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு நம்மளுடைய கௌதம் சார் வந்து சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறத எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து காது கொடுத்து வந்து கேட்டுகிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கம்மா இன்னும் கார்த்தி வந்து எழுந்து வரலையா அப்படின்ட்டு இன்னும் வரல கௌதம், எங்கள் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, அவன் வந்து இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறது. தெரியல கௌதம், இன்னுமே வந்து ரூமை விட்டு வெளியே வரல அப்படின்றாங்க. சரி, அவன் நேற்று குடிச்சதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருப்பான், அதனால் நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ஒன்றும் வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு நான் அவனை போய்ட்டு ரூமில் வந்து பார்த்துட்டு போகிறேன்ட்டு வந்து கிளம்பி போகிறாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கார்த்திக் சார் இருக்கிறதில்ல. இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டு இனிமேல் வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் ரூமுக்கு போகிறாரு. அது கார்த்தி பார்த்தீங்கன்னா படிக்கட்டேறி மாடிக்கு வந்து போகிறாங்க. மேலேருந்து வந்து குச்சி சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முட்டாளத்தனமான வந்து ஒரு முடிவு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து கார்த்திக் வந்து செட் ஆகுதுங்க. அவள் போனால் போயிட்டு போகிறான்னு வாழ்கிறதாங்க மனசு. ஒரு நல்லவங்களுக்காக வந்து ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம், ஆனால் ஒரு கெட்டவங்களுக்காக வந்து ஃபீல் பண்ணுறது சுத்தமாக வேஸ்ட்டுங்க. பரபர எபிசோட் இதை நடக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.